ஹாய் ஹலோடா நான் உங்கள் அஷ்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. இந்த வீடியோக்கு அப்புறம் தான் நான் சின்ன புருஷன் போடலாம்ட்டு இருக்கேன் இந்த சேனலில். பார்க்கலாம் எப்படின்ட்டு. அப்புறம் இதில் ஹைப் பட்டன் இருக்குது, அதையும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா. உங்களை ஜங்கு ஆளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போ ஒருத்தவன் எங்கே இருக்க, நீ யார், அழகா இருக்க அப்படிலாம் கேட்டிருப்பான். நீங்கள் எல்லாத்துக்கும் இல்லை தலையாட்டியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நேம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ரொம்ப பேசினால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி, நீங்கள் கண்டுக்காத மாதிரி வாங்கியிருப்பீங்க. அந்த டயத்தில் ஜங்குக்கு வந்திருப்பான். பொக்குன்னு ஃபேஸ்லேயே குத்திருப்பான். நீங்கள் பயந்து ஒரு மாதிரி நடுங்கியிருப்பீங்க. அந்த டயத்தில் சாமமோன்னு வந்திருப்பான். ஸ்டாப் பண்ணி ஒரு மாதிரி பயத்தில் என்னடி வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பான். பத்தா ஒன்று தாண்டி எப்படின்ட்டு இருப்பான். இதோட தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இதுலேருந்து கண்டினியூடா. என்ன இப்படி தான் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்பியா? மூஞ்சி மேலே ஒன்று போட வேண்டியதுடி. இங்கே பாருவேன், இந்த ஊர்லலாம் அமைதியாக இருந்தா எல்லாம் யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. இது யாராக இருந்தாலும், ஏன் நானாக இருந்தால் கூட. பயத்தோட ஜங்குக்கு பார்க்குறீங்க, என்ன அப்படி பார்க்குற? நானாக இருந்தால் கூட ஒரு பொறுமையில ஆசைப்பட்டா அதுக்காண்டி என்ன வேணா பண்ணுவேன். எந்த எக்ஸ்ட்ரீம் கூட நான் போவேன். அது மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாமே நல்லவங்க. நம்பாத, என்ன கூட தான் சும்மா பாய்ந்துக்கிட்டேன். குட்டி படம் வீட்டுக்கு அதான் ஒரு மாதிரி ஏமா என்னம்மா பில் கவுண்ட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு கை கால்லாம் என்ன ஷிவர் ஆகுது? ஆமாம் தான் பில் பே பண்ணிகிட்ருக்கான். ஃபோன் ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கான். மாதிரி பயத்தோட பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் ஆமாம், பயப்படாதம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா சாமானுக்கு முன்னாடி 2 கேர்ள் இருக்காங்க. அவங்க பில் பே பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு பயம். அங்கே இருக்கிற பாதி பேர் ரவுடிடி, பொறுக்கிடி, ஜங்குக்குடி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. இது ஜங்கு கூட பொண்டாட்டி போலடி அப்படின்ட்டு அந்த பில் அக்கௌண்ட் அங்கே இருக்குல்லடா. அப்புறம் அந்த கடைக்குள்ள இருக்கிறவங்க அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அங்கிட்டு கால் பேசிகிட்டு இருக்கான் கண்ணா பின்னாண்டு. அவன் ஃபேஸ் பார்க்கலாம் ரொம்ப பயமாக இருக்குது. அவனும் பில் பே பண்ணிட்டு பலாம் மாமா. ஏய் ஜங்குக்கா, அவனும் திரும்புகிறான். உங்களை பார்க்குறான். அவனை பார்த்தோன்னே ஹெட்டை டவுன் பண்ணிட்டீங்க. வெயிட், நல்லா கட் பண்ணிட்டு வாரான்டா. முடிச்சிட்டியா? நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன், இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ பொண்ணு. அவன் போயிட்டான். வீட்டுக்கு தான் போகிறீங்க. பாஸ்வேர்ட் ஃபோன் அடித்து ஜங்குட்ட கேட்டுட்ருக்கான். ஒன்று சொல்லணும், ஓப்பன் பண்ணி உள்ளே போகணுன்னு எல்லா திங்ஸும் கிச்சனில் அவனே கொண்டாந்து வச்சிட்ருக்கான். அண்ணா. என்னம்மா? இல்லை, அது அது இங்கே பாருடா, ஒன்றும் இல்லை. ஜங்குக்கு பார்த்து பயப்படாதடா. நான் அப்படி தான் ஏதோ கோவம் வந்து அப்படி பண்ணிட்டுருவான். இல்லை, அவர் ரவுடியா, பொறுக்கி அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அவரோட பொண்டாட்டி இல்லை. ஐயையோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. இப்படிதான் அவன் வந்தா அப்படி அடிப்பானா, அதை பார்த்துட்டு அவனை பொறுக்கி ரவுடின்ட்டு வாங்கம்மா. சிங்கரில் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஃபிலிம், ஐயோ வளர்த்த ஷார்ட்ஸ் ஃபிலிம்லாம் எடுப்பானாம்மா. அதில் இப்படி ஆக்டர் மாதிரி பண்ணி ஃபைட்லாம் பண்ணுவான். அதனால அவனுக்கு அந்த பெயர் வந்துருச்சுமா, அவ்வளோதான். அப்புறம் நீ இந்த ஒய்ஃப்லாம் சொன்னால அப்படிலாம் இல்லைம்மா. அது அவன் சும்மா அந்த டைலாக் பண்ணி அடிச்சு விடுவான். அந்த டைலாக் இதில் அடிச்சு விட்டான் போலம்மா. போன வீக் கூட இந்த மாதிரி கான்செப்ட் நடந்துச்சு. அதில் அப்படியே அந்த ஃப்ளோவில் வச்சு விட்டான். நீ பெருசெல்லாம் எடுத்துக்காதம்மா. அவனை பார்த்து பயப்படாதம்மா. நானே பயப்பட மாட்டேன். இங்கே இருக்கிறவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. வளராதடி, அதில் நார்மலாக இருமா. தைரியமாக இருக்கணும்ல. ஒரு கேர்ளாக இருந்துட்டு இப்படி இப்படி இருக்கலாமா? சரியா? இந்த ஃபுட் இருக்குது, திங்ஸ்லாம் இருக்குது, பார்த்து பத்திரமா இரு. நாங்கள் போய்ட்டுட்டா, எங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, நாங்கள் அதை முடிச்சுட்டு வந்துடுவோம்மா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ரொம்ப நல்லவம்மா, நீங்கள் அடிக்கடி கோவம் அப்படித்தான், எல்லாம் பெருசாக நினைக்காத அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே வெளில போயிட்டான். நீங்கள் அப்படியே இந்த கிச்சன்லேயே அப்படி நிற்கிறீங்க. எங்கிட்ட ஜங்குக்கு தான் சாம்பவன் நான் வச்சான். ஏதோ பொண்டாட்டிலாம் சொல்கிறா. என்ன பொண்டாட்டி அமைச்சான்? நான் ஒரு நாள்லேவா? இல்லைடா, சும்மா அப்படி சொன்னேன். அதான் வச்சான் பார்த்தேன். ஆனால் நீ இப்பெல்லாம் சொல்ல மாட்டியே, அதான் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. விடு, என்ன விட்டு வந்துட்டியா? எல்லாம் வச்சான் பேயா இருந்த மாதிரியே இருக்கப்பில்ல. இதை மட்டும் போய் அங்கே கொடுத்துட்டு வந்துடு. ஏடா பார்க்குவா. சரிடா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் அங்கங்கே ஒர்க்குக்கு போயிடான். சொன்ன மாதிரியே பார்க்கு தான் வரான். ஜிங்க் செம்மையாக குடிச்சிட்ருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஏடா சாமாவன செல்ல வச்சான். இல்லைடா, நிறையா பேர் கூட எல்லாம் பண்ணியிருப்போம். ஆமாம் மச்சான், எல்லாம் எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போயிருப்பியே. போயிருக்கேன்டா. என்னையாவது ஒரு நாள் எவனும் பண்ணாத ஃபிகரா நீ பண்ணியிருக்கியாடா? எப்படி இல்லையா மச்சான்?
அது இல்லடா, எவனும் கை வைக்காத பிள்ளைய கை வச்சிரியா? ஆண்டா கேட்குற? இல்லை கேட்டேன்டா. ஐயோ மச்சான், எனக்கு அப்படி கிடைக்கலடா. ஏன் மச்சான் திடீர்னு இந்த அளவுக்கு வந்துட்ட? கேட்குறேன்டா. ஏன் மச்சான் நீ கேட்க மாட்டீங்க? எதுவும் புது அன்னைக்கு எது பிடிச்சாடா? சாச்சா, இங்கே இருக்கிறவளுக்கு பூரா கழிச்சு குப்பை அல்ப அப்படிதான் இருந்தாங்க மச்சான். இது இல்லைடா, அப்படி புதுசாக தொட்டா என்னடா இருக்கும்? தெரியலாம் மச்சான், நான் ஒருத்தவன் இருக்காளடா. நான் நம்ம கேங்லேயே 60 கிழமை கிழட்டுக்கா போத்திருக்கி. ஒரு 18 இயர்ஸில் ஒரு குழந்தடா. அவனுக்கு அது குழந்தை, நம்மளுக்கு அது பிகரு. அந்த பிகரு கூட இருந்துட்டு மச்சான் செத்தே போச்சான்டா. ஆனால் டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குமா அப்படின்னு பெருமையாக போயிதுனா. நான் ஃபீல் பண்ணி அதான் மச்சான், ஐயோ செத்துட்டாலே அப்படின்னு. ஏன்னா அது சொர்க்கத்துக்கே அடி குட்டி போகிற மாதிரி இருக்குமா. இந்த ஃபீலே தனியாக இருக்குமா மச்சான். விட மனசேரிக்காதான்டா. 2 days அழுதாண்டா பாருங்க மச்சான். அந்த கிழமை நம்ம காதல் தோல்வி கப்பலுக்கு வந்த மாதிரி அழுதாண்டா. நான் போய் கேட்டேன், அப்படியே ஒப்பாரி வச்சு சொன்னான் மச்சான். எனக்கே அப்படி தோணுச்சு, என்னடா அப்படி என்னடா இருக்குன்ட்டு. அவனுக்கு தான் எல்லாம் கிடையாது. ஏன் மச்சான் நீ திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை சும்மா கேட்டேன்டா. சரி மச்சான், ஒரு மாதிரி இருக்கிறாரே, வேலைக்கு வேற ஃப்ரீ மச்சான். எங்கேயாவது வெளில போகலாமாடா? எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு அப்படின்ட்டு மச்சாவா இருக்கணும் மச்சான். சரிடா மச்சான் வீட்டுக்கு. ஆமாடா, அந்த கணப்பையன் இருக்கான்ல, அவனைதான் ஒரு பேரை உஷார் பண்ணி அனுப்ப சொன்னேன். அனுப்பியிருப்பான், யாரும் என் வீட்டுக்கு போயிருப்பான். சரிடா பாய். இருடா, நானும் தான் பக்கத்து சீட்டு என்னமோ ஆராத்தம் பண்ணிட்டு இருக்க. சரி வாடா. ஆமாம், கார்டு கொடுத்துனே போனியா? இங்கே இப்போ மனசுலாம் மச்சான் சிஸ்டர் மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் என் பிள்ளைய முடிச்சுட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாடே. அதுவும் இன்றைக்கி அந்த பிள்ளை மூஞ்செல்லாம் முளையவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நிலமையிலையா போய் பார்க்கணும் அப்படின்னு. மச்சான் எனக்கு அதான் மச்சான் வீட்டுக்கு வரவே பிடிக்கல. இதுக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்? முடிச்சுட்டு 2 days ஆக போகுது. இதுக்கு மேலே எல்லாம் பண்ண வேணாம். அது மச்சான் பண்ண ஃபேர்லேயே இவ்வளோ டாப்பில் வைக்கலாம்டா. மச்சான் கட்சி மாதிரி பேசுகிறடா. பொத்துடா, ஒன்று தெரியுமாடா, அவளை போதெல்லாம் முடித்தேன். அதுவும் எனக்கு தெரியாதுன்ட்டு அவன் நம்பிட்டுருக்கான். எல்லாமே பிளான் பண்ணி தான் அவன் கூட எல்லாம் பண்ணேன். அவன் எதுவுமே தெரியாமல் லூஸ் மாதிரி நம்பிட்டுருக்கான். ரொம்ப நல்லா பொண்ணு போலடா நீ சொன்ன மாதிரி. அதான் மச்சான் பண்ணி விட்டியடா. கஷ்டமாக இருக்கு மச்சான். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டடா. நம்பிக்கை துரோகமா? காப்பாற்றி ஹெல்ப்பை கடனாக கொடுத்து வட்டியாக வாங்கிட்டேன்டா. என்ன கடனாக கொடுத்து வட்டியா? அப்போ முதல் மச்சான் டேய் வாயா முறா. நான் முறை மச்சான், நீ பேசிட்டா, நீ பேசிட்டா. அதெல்லாம் நான் பேசுவேன், எனக்கு தெரியுமாடா. அவ கூட இருந்தேன்னு அவளுக்கு ஏதாகல. இல்லை நான் ஏதோ போதையில் அப்படி இருந்துட்டேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுன்ட்டு அவள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் தான் பண்ணேன்ட்டு அவளுக்கு தெரியாடா. பரவாயில்ல, நல்லா பொண்ணாக இருக்கா. ஆனால் இப்படியே லூஸ் மாதிரி இருந்தா எல்லாமே அப்படி. ஐயோ டேய், நான் கிளம்புறேன்டா. அப்புறம் மச்சான், இதுக்கப்புறமா நான் அந்த பிள்ளைய விட்டுருவேலடா. இதுக்கப்புறம் எதுக்குடா? ஆசை தீர ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், தலையவே இல்லைடா. இது நீ அந்த 60 வயசு கிளம்பு அந்த பிள்ளை நான் வாங்கினேன்டா. என்னடா? இல்லைடா, சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுடா அவ கூட இருந்ததா தான். எனக்கு ஓவர் ஆயிடுச்சுடா. எனக்கு ஓவரா? நீ தான்டா ஓவரா போகிறேன். சரி அப்படின்ட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. பாய்க்கு எடுத்துகிட்டு அவனும் பாய் சொல்லிவிட்டு அவன் அங்கிட்டு போயிட்டான். சாமான் இங்கிட்டு ஜங்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு உள்ளே வரான். இங்கே குக்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பயத்தில் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு ஃபோனுக்கு கால் வருது. அவனும் அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஜங்குக், எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது ரூமில்? வரேன்டி வரேன், அதான் வந்தேன். வெயிட் பண்ணு, நல்லா வரேன். காலை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்டெப்பில் தள்ளாடிக்கிட்டு அப்படியே ஸ்டெப்பில் போகிறான். ஸ்டாப் ஆகிட்டு ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணி அவங்க டோரை பார்க்குறான்.
நல்ல ஃபிகர். தூங்கு தூங்கு போதும். உங்ககிட்ட அணை இருந்ததே நல்லா இருந்தது. சொல்லப்போனால் டேஸ்ட்டு மாதிரி. ஆனால் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு மேலே போயிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பொண்ணு தான் ஜங்குக்கு இன்னைக்கு ஃப்ரீனால மணி கொடுத்துட்டு அனுப்பிவிட்டான். கீழே ஸ்டெப்பில் வரா. நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்லாம் பார்த்துட்டு அந்த டைனிங் டேபிளில் நீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது யார்? ஸ்டெப்பில் இருந்து நடந்துட்டு உங்களுக்கு அவள் ஹீல்ஸ் போட்டிருப்பா, ஹை ஹீல்ஸ் மாதிரி. அது ஒரு மாதிரி சவுண்டு கேட்குறனால நீங்களும் இங்கே திரும்பி பார்க்குறீங்க. ரொம்ப கேவலமாக அந்த மாதிரி நைட் வந்திருக்கனால அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பா போல். அதோடவே கீழே இறங்கி வரா. பார்க்கவே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. என்ன இப்படிலாம் வராங்க? ரைட்டா அவள் உங்ககிட்ட தான் வரா. நீ யாரு? ஜங்கு வீட்டில் இவ்வளவே டாப் டு பாட்டம் பார்க்குறா. ஆனால் நீங்கள் அவளை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன உன் ஃபேஸ் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு? உன் பேர் என்ன? ஓயன். ஒயனா? உன்னை மார்னிங் எடுத்துகிட்டு போனோம். என்ன சொல்கிறீங்க? இல்லை நைட்டுக்கு நான் மார்னிங்க்கு நீயான்னு கேட்டேன். நைட்டு மார்னிங் இதோடா அந்த பொண்ணு அவள் கை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபேஸ் சீஸ்லாம் தொடுறா. நீங்கள் ஒரு மாதிரி தள்ளி வரீங்க. இருடி பார்க்குறல்ல. என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க. அமைதியாக இரு. இப்படி இருக்க ஒன்று சும்மா விட்டுருப்பானா? என்ன பேச? கையெடுங்க. உங்கள் நெக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி தடவி உங்கள் ஜஸ்ட்டு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறா. என்ன பண்ணுறீங்க? நல்ல ரேட் தான் கொடுக்கலாம். ஆமாம், எங்கே இருந்து வர? ஹாய் ரூமுக்கு போகாமல் எங்கே தடிச்சிட்ருக்க? என்ன இல்லை, இங்கே வர்றவளுங்க பூரா அவள் ரூமுக்கு தான் போவாங்க. நீ என்ன இங்கே தர்ற? போய் அவன் ரூமில் போய் அவனை போய் க்ளீன் பண்ணாமல். எனக்கு தெரிஞ்ச நைட்டு ஒன்று தான் சொல்லியிருப்பானோ. கை வச்சு பார்க்கலே தெரிஞ்சிச்சு. பெருசாக தான் இருக்கு. அவள் பேசுகிறதே உங்களுக்கு புரியலை. பார்க்க அழகாக இருக்கா. லைட்டாக டச்சப்லாம் பண்ணால் இன்னும் அழகாயிட்ருப்பான். நீ மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்து ரேட்டே தனியாக இருக்கும். காசு எடுக்கலாம். சொல்ல, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. இதோடா இங்கே எதுக்கு வந்திருக்க? அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நான் நைட்டு, நீ மார்னிங்காக இருக்கும். போ, ஜங்குக்கு உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு நான் எதுக்கு போகணும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நான் எதுக்கு போகணும்? எனக்கு மியூசிக், டான்ஸ், இந்த ப்ராக்டிக்ஸ்லாம் எனக்கு வேணும். நான் இங்கே. என்ன மியூசிக் டான்ஸா? எங்கே யார் சொல்லி கொடுக்குறா? இல்லை, நீங்கள் எல்லாம் அங்கே தானே போயிட்டு இப்போ வாரீங்க. ஏங்க? அதான் மேலே ஜங்குக் சார். ஜங்கு மியூசிக் டான்ஸா? யார்மா உனக்கு சொன்னா? அது அண்ணா சாம். அவனா? அப்பனா ஜங்கு கொண்டு இன்னும் தொடாமலா இருக்கான். எங்ககிட்ட இங்கே இருக்கிற நிறைய கேர்ள்ஸ்கிட்ட ஃப்ளட்டிங் அப்படி பண்ணுவான். உன்னை பார்க்கையில் செம்ம பிகராக இருக்க. கண்டிப்பாக உன் கூட மேட்ரு பண்ணாமையா இருப்பான். என்ன சொல்கிறீங்க? இதோடா என்ன பம்புற? இவன் யார் தெரியுமா? பக்கா ப்ளே பாய், ரவுடி. அவன் வீட்டில் இருக்க. அதுவும் உன்னை பார்க்கலாம் எல்லாம் டச்சராக இருக்கு. கண்டிப்பாக உன்னே ஏதாவது சொல்லி முடிச்சிருப்பான். நேற்று கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், என் கூட அப்படி பண்ணிட்டுருக்கல உங்களுக்கு செம்மையாக பண்ணுவான் தெரியுமா? அண்ட் இருக்க ஃபீல் கேட்டேக்கவே கிடைக்காது. நான் 4th டைமாக வரேன். ஆனால் நேற்று ரொம்ப நோஸ்கிட்டாக போச்சு. ஏன்னா 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட இருந்தான். அந்த பொண்ணு செம்மையாக இருந்தாலாம். ஏய் அப்பா, நீ தான் இருப்பியா? டக்குன்னு உங்கள் சாரியை ஒதுக்கி விட்றா. ஏய் நீ தான் அவன் ஜஸ்ட்கிட்ட அந்த மார்க் இருக்குன்னு சொன்னான். பாரா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் சாரியை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. இருமா, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? நானும் கேர்ள் தான் பாரு. ஓ, மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் அந்த மேரேஜ்லாம் செட் ஆகாது. வர்றம்மா எப்படி மணி வாங்குறோமா? பிடிச்ச பாய் ஃப்ரெண்டு கூட மச்சாவாக இருக்கம்மா. அதுலேயும் ஜங்க் சொல்லவே வேணாம். என்கிட்ட ஃபீலே வரலன்ட்டு கடுப்பாக இருந்துச்சு. ஒரு பொண்ணை நல்லா தடவுன்னு தடவுனானா. அநேகமாக அது நீயா இருப்பியா? நானே பிடிச்சி பார்த்தேனே அப்படின்ட்டு உங்கள் பிரஸ்ட்டு அகைன் பிடிக்கிறா. என்ன
ஆ என் கையே பத்தல. ஆ அநேகமாக அது நீயாக தான் இருப்ப. என்ன ஜங்குக் உன் கூடயும் மேட்ரு பண்ணானா? அவன் கூட ஒன்று சுற்றிட்டு இருப்பான் பாரு. அவன் ஆன்ட்டிங்க பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் ஜங்குக் நைட் ஆனால் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சொல்ல போனா இப்போ அவனும் நானும் மேட்ரு பண்ணிட்டு மார்னிங் தான் காசு வாங்கிட்டு வரேன். அவன் வீட்டில் நீ இருக்க. நீ மார்னிங் தானே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு நைட்டு உன்னை பற்றி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியுது. ஆனால் உன்னை பார்க்கல இன்னசென்ட் மாதிரி தெரியுது. இல்லை இப்படி தான் ஃபேஸ் வச்சு பண்ணிகிட்ருப்பியான்னு தெரில. உன் நம்பர் வேணால் சொல்லு. என்கிட்ட நிறையா விஐபி கஸ்டமர்லாம் இருக்காங்க. நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். என்னம்மா கண்ணில் டியர்ஸ் வருது. இதுதான் என்னோட கால். உனக்கு ஏதாவது கஸ்டமர் கிடைக்கலன்னா எனக்கு இது காண்டாக்ட் பண்ணு. டயர்டாக இருக்குது. நான் போகிறேன். அவள் நடந்து போகிறா. கண் டியர்ஸோடு அவளை பார்க்குறீங்க. உடம்புலாம் ஒரு மாதிரி பைட்மா இருக்குது. இப்போ தான் நோட் பண்ணுறீங்க. சீவ்லெஸ்ஸாக போட்டு ஒரு மாதிரி இருக்கா. கெட்டவங்களா பொறுக்கி ரவுடியா இதெல்லாம் நினைக்கல உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. உங்கள் லைஃப்பில் எல்லாமே உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போனது எல்லாம் உங்களை ஏமாத்தினது. எவனை நல்லவனா நினச்சிட்டு இருந்தீங்களோ அவெல்லாம் பொய்யா ஏமாற்றி நடிச்சு எல்லாம் பிளான் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட நடந்ததை அன்னைக்கு வந்துருப்பாளடா எப்படி பண்ணீங்கன்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவள் சொன்னதை பார்த்துட்டு ஓ நல்லவர், இவருக்கு எதுவுமே தெரியலை, ஒய்ஃப் செத்து போனனால லவ்வர் அப்படின்ட்டு நம்ம கூட ஏதோ தெரியாமல் இருந்துட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அந்த பெயின்லாம் தாங்க முடியாமல் அவ்வளோ கதறி இருப்பீங்க. அது என்னன்னு கூட தெரியாது அதில். ஆனால் இப்போ நினைக்கல எல்லாம் பொய் கிட்ட நடிச்சிருக்கான். அதெல்லாம் நினைக்கல அவ்வளோ அழுகுறீங்க. அந்த பெயின்லாம் நினச்சா இன்னும் உங்களுக்கு அந்த உங்களாம் உடம்புலாம் வலிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா கண்ணுக்கு வந்துட்டு போகுது. உங்களை கிச்சனில் கட்டி பிடிச்சது, உங்கள் கையில் ஆயில்மெண்ட்டு இதெல்லாம் அங்கங்கே டச் பண்ணுது, ப்ரெஸ் பண்ணுது, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு வந்து உங்கள் உடம்புலாம் நடுங்கி கையில் இருக்க ஒரு பிளேட் அது மாதிரி வச்சுருப்பீங்க. அதை டொப்புன்னு கீழே போடுறீங்க. கீழே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. லைஃபே மொத்தமாக போச்சு. எங்கே இருந்தீங்களோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஒரு 6th படிக்கிற வரைக்கும் உங்கள் அம்மா கூட இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் அப்பா மேரேஜ் பண்ணியிருப்பார். உங்களை பார்த்துக்கிற மாதிரி உங்களை நல்லா பார்த்துக்கிட்டால அவங்களே பிடிச்சி ஏற்றிக்கிட்டு அவங்களுக்கு 2 பேபி பிறந்திருக்கும். கொஞ்சம் நாள் ஆக ஆக பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்லாம் கொஞ்சம் பேசுறதுனால உங்கள் அப்பாவுக்கு அதுக்கும் வந்திருக்கும். வகையில் உங்கள் அம்மா சிரித்து பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஒரு தடவை அடிச்சிருப்பாங்க. நீங்கள் ரொம்பக்குள்ள ஒரு மாதிரி பேசிட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் சொல்லி உங்கள் அப்பா கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அதுலேருந்து உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காம போயிருக்கும். சரி 2 பசங்க இருக்காங்க, வேறு வழியே இல்லை, நம்ம தான் பண்ணது அப்படின்ட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நாளுக்கு நாள் உங்களை டார்ச்சர் பண்ணுறது. அதாவது பக்கத்தில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன்டா அப்படி பண்ண, அந்த பொண்ணு டெய்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் உடஞ்சிருப்பாரு. உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இல்லைப்பா நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. உங்கள் அப்பா போயிட்டாங்க. உங்கள் சித்தி மேரேஜ் பண்ணி அது கிழவன் அவன் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டான். நல்லவன் நம்பினா மொத்த லைஃபே போச்சு. ஜங்குக் நேற்று சொல்லியிருப்பான், அது நாவுக்கு வருது. நானாக இருந்தால் கூட நம்பாத. அப்போ யாரையுமே நம்பக்கூடாதா? எல்லாமே நான் நம்புறவங்க எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க. எல்லாம் இப்போல்லாம் ஏமாத்துதான் பொண்ணுமா அழுத்துட்ருக்கீங்க. இந்த டயத்தில் சாமுவா மச்சான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டு வரான். ஏன்னா அவன் பண்ண ப்ராஜெக்ட்னால சக்ஸஸ் ஆகி அவனுக்கு பெரிய மணியாக இருக்கும். ட்ரீட் கொடுக்குறதுக்காண்டி ஜங்குக்கை கூப்பிட்ருப்பாங்க. பட் அவன் கால் எடுத்துருக்க மாட்டான். சாமாவன் வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் ஃப்ளோரில் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. இந்த சவுண்டு கேட்டு திரும்புறீங்க. என்னம்மா ஏம்மா அழுதுட்ருக்க அப்படின்னு உங்கள் கிட்ட வரான். அவனை பார்த்து செம்மையாக பயந்து என்கிட்ட வராதீங்க, நீங்கள் எல்லாம் நான் உங்களை எப்படி நினச்சேன் லைஃப் சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல. உங்களை பற்றியெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? உங்களை நான் இல்லை, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஏனாச்சுமா ஏ சொல்லுங்க. நீங்களா கெட்டவங்களா? அந்த
பொறுக்கியா பிளே பாயா சொல்லுங்க அப்படின்னு அழுகுறீங்க. யாருமா யாருமா சொன்னது? அவ்வளோ அல்லம்மா. போய் சொல்லாதீங்க, போய் சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்கல்ல அவங்க மியூசிக் டான்ஸ் அதெல்லாம் போய் இந்த வீட்டில் என்னமோ தப்பா ஒரு பொண்ணு கூட அவரு அண்ணன் மட்டும் சொல்றீங்க. சாமமாமா ஆஃப் ஆயிட்டான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ட்டு சொல்லுங்க. எப்படி ஏமா இல்லைம்மா அது நீங்க கூட தப்பானவர். ஏமா இல்லை கிட்ட வாரான் தள்ளி போய் பயந்துக்கிட்டு இப்படி போறீங்க. ஏமா நான் உன தங்கச்சி மாதிரிதாம்மா பார்த்தேன். அதான் என் மச்சான் இப்படிமா. ஆனா நல்லவம்மா. உங்களுக்கு வெக்கமா இல்லையா இப்படி பண்றவங்கள? ஏமா நீ பாரு, நான் எத்தனை தடவை இந்த வீட்டை விட்டு போயிருமா, இங்க இருக்காத உன் ஹஸ்பண்ட் சொல்லு அப்படின்னு எத்தனை சொன்னேம்மா. என் மச்சான் எப்படிம்மா நானே சொல்லுவேன். அதான் அந்த வீட்டை விட்டு உன அனுப்புறதுக்காண்டியே பண்ணேன். நான் நீதாம்மா கேட்கல. சாம அவனை பார்க்குறீங்க. அவன் ஒரு 3 டைம் சொல்லியிருப்பான் இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு. ஒரு வார்த்தை சொல்லிட்டான் இங்கேருந்து போயிருப்பேன்ல. இங்கே என்னை பிடிக்கல நினச்சிதான் எப்படி இருந்தேன். அப்போ உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது அப்படின்னா அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு தெரியுமா? நெட்டை டவுன் பண்ணிட்டான். அவ்வளோதான் உங்க தலையில் அடிச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. ஏமா அழுகதம்மா, எனக்கே கஷ்டமா இருக்குமா. உனக்கு எப்படியாவது நீங்க தான் அனுப்பிடுறமா. உன்னை அனுப்புவேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஏமா அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுமா. என்னன்னு தெரியல, நேற்றே என் மச்சான் இதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டே அனுப்பக்கூடான்ட்டு இதை பேசிட்டு இருந்தாம்மா. எனக்கு கூட என்னன்னு தெரியல கேட்டேன். அவன் பார்க்குறீங்க நெட்டை டவுன் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட சாமானை என்ன பண்ணுற ஜங்கோ. அவன் கண் எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இந்த கண்ணை பார்த்துட்டு கீழே உங்களை பார்த்துட்டு அவனை பார்த்துட்ருக்கான். ஏன்னா கீழே நம்ம பேசிகிட்டு இருக்கீங்க போல. என்னாச்சு? ஏன் அழுத்துட்ருக்கா? ஏய் என்னடா பண்ண, என்னடா சொன்ன? உங்களுக்கு பார்க்குறீங்க. அவன் கண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களே சாமானு பார்க்குறான். ஐயோ மச்சான் இல்லை மச்சான் வந்துட்டு இருந்தேன். ஒன் கால் ஸ்லிப் ஆகி பிளேட்டை போட்டப்பில் அதான் பார்த்துட்ருக்கேன். தான் அழுதுட்ருக்கப்பில்லையா? அம்மா அழுகாத, கண்டிப்பாக உன இங்கேருந்து நான் இப்படி தான் அனுப்பிடுறேன். அவனுக்கு சந்தேகப்பட்டு அதான் அதிகமாக கோப்பட்டு ஏதாவது பண்ணிட்டுருப்பான். எதுவுமே நடக்காத மாதிரி இருமா. இல்லை நான் கேட்டு ஏமா சொல்கிறேன் கேளுமா. என் மச்சன் கொஞ்சம் கோளாறு பிடிச்சவன். ராமிசா நம்பம்மா, கண்டிப்பாக உன்னை நான் அப்படி தான் அனுப்பிடுறேன். நைட்லேருந்தே ஒரு மாதிரி விசித்திரமாக பேசிகிட்டே இருந்தேன் வரையில அழுதுட்ருக்கப்பில்லையா அதான் அப்படின்ட்டு கீழே வரான். சொச்சோ வேன் என்ன வேன் ஏட்டு போட்டு காலை கட்டு டக்குன்னு இருந்துச்சு. தள்ளி போய் நிற்கிறீங்க. என்ன வேன்? ஜங்குக்கு பார்க்கவே பிடிக்கல. அவனை பார்க்கவும் பயமா இருக்கு. என்ன ஜோன் ஏன் அப்படின்ட்டு உங்க பக்கத்துல வரான். இல்லை என் பக்கத்துல ஏன் மச்சான் தள்ள மச்சான். இல்லை கன்னை வச்சிருக்கான்ல பயப்படுதுடா. வந்து ஏமா மீதியாருமா, கண்டிப்பாக அவனை எப்படியாவது அனுப்பிடுறேன். கன்னை வேன் இல்லை அவன் வாலில் ஒரு ஷூட் பண்ணுறான். டம்முன்னு சவுண்டு. காதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. மச்சான் என்னடா? இல்லைடா ஒருத்தவன் குறைச்சல் கொடுத்துட்ருக்கானா இட்டசாச்சு அதான் போட. அப்படியே மச்சான் அவன் நீங்கள் வேலை? ஆமாடா ஆனால் போல ஈவினிங் போல் போகலான் இருக்கேன். 3 பேரும் வெளில போகிறோம். நான் வரல, உன் கூட வர மாட்டேன். என்ன? இல்லை மச்சான் உனக்கு 1008 வேலை இருக்கும், அதனால அந்த பிள்ளை வரலேண்டுது. என்ன வீட்டிலே இருக்க போறியா? அழைச்சிட்டே இருக்கணும், போர் அடிக்கலையா? வெளில போவோம் அன்னைக்கு. இல்லை வரல மச்சான், அந்த பிள்ளை தான் வரலேண்டுதில்ல, விடுறா மச்சான். அவனுக்கு 1008 வேலை இருக்குது. இதெல்லாம் இல்லை போகிறோம். சாமானு நீ கூட சொன்னீங்க. இல்லை மச்சான் இல்லை ப்ராஜெக்ட் போட்டோம்ல மச்சான், அது ட்ரீட் மச்சான், அது கூட்டி போகலான்னு தான் உனக்கு வந்தேன். கால் பண்ணா நீ எடுக்கலாம் மச்சான், தான் பாஸ் கிட்ட சொன்னார். ஏன் மச்சான் பதற மாதிரியே பேசிகிட்ருக்கா? என்னாச்சு? 2 பேரும் பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க. உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லை நான் இதுக்கப்புறம் இங்கேருந்து போகலான் இருக்கேன். என்ன எங்கே போகிற? இல்லை நான் எங்கள் ஊருக்கு போகலான் இருக்கேன். அண்ணா திடீர்னு நான் சாம்போன அண்ணா உங்களை மிரட்டி போ. இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல?
எங்கள் அப்பா வீட்டுக்கு. ஆ உனக்கு தான் புதுசு தெரியாதுண்ணா. இப்பண்ணா அப்பா வீட்டுக்கு அதெல்லாம் போவேண்ணா. இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நான் இங்கேருந்து போகணும். சாம்போனை பார்த்து முறைக்கிறான். மச்சான், நான் என்னடா அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இல்லை, அவங்க அப்பா அம்மாலாம் செத்துட்டான்னு சொன்னான். இப்பண்ணா போய் ஷர்ட்டை பிடிக்கிறான். இல்லை, அவங்கள இது பண்ணாதீங்க. எங்களுக்கு வீடு இருக்கு, அங்கே அங்கே ரிலேட்டிவ்ல இருக்கா, அங்கே போகிறேன். இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க வேணாம். அதெல்லாம் வேணாம், நான் இருக்கேன். சாமானுக்கு கடைசி வரைக்கும் இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன். நல்ல பிள்ளையா இருக்கியா, அதான் அனுப்ப மனசில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோமா, அதாவது ஃப்ரெண்ட் அப்படி. சாமாவு தான் மச்சான், ஏன்டா போனான்ற அதான் அந்த பிள்ளை பண்ணிட்டேலாம் மச்சான். ஏன் மச்சான் விட்டுடா, டே அது போட்டோம்டா. விட்டோன்னோட தான்டா பிரச்சனையாக இருக்குது. அதோட தான் பண்ணேன், என்னோட பண்ண ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் விடலான்னு தோணுது. என்னடா மச்சான், இன்னைக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன், நீ பண்ணிட்டு நாளைக்கு அனுப்பி விட்றேன். டே ஆனாடா, டே ப்ளீஸ்டா, டே அம்மா பண்ணது அப்படியே இருந்துட்டு போட்டுண்டா. அம்மானு உனக்கு தெரியாது, நேற்று அவன் கூட இருந்தேன் தாண்டா லேனி. அவன் கூட எனக்கு ஃபீலே வரலடா. உன் கூட இருக்கா எனக்கு இவன் அனுப்புதான்டா. உங்களை பார்க்குறான், நீங்கள் அவங்க 2 பேத்தையும் பார்க்குறீங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு பயமாக இருக்கு. 2 பேத்தையும் நம்பக்கூடாதுன்னு தோணுது. அப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படி தான் தோணுது. தாண்டா இன்னைக்கு வேற எனக்கு வேலை, கண்டிப்பாக போனால் 2 டேஸ்க்கு என்னால் வர முடியாது. தான் இன்னைக்கு பண்ணிட்டேனா மார்னிங் அவன் எங்கே வேணா போய் தொலையட்டும், கண்டுக்க மாட்டேன். ஏய் மூட்டுருடா. ஓய் நீ போகிறான்ல? ஆமாம், போகலாம், ஆனால் நாளைக்கு போகலாம். இல்லை, நான் இனி அதான் சொல்கிறேன்ல, நாளைக்கு போகலாம், நானே விட்டு வரேன். இல்லை மச்சான் சாமா அவனை கூப்பிட்டு போவான். எனக்கு நீங்கள் ஒர்க் இருக்குது, அதான் இந்த நேரம் உங்க கூட ஃப்ரீயாக நம்ம முன்னாடி ஜாலியாக லாஸ்ட்டில் அதான் ஜவானாடா. டே ப்ளீஸ்டா, வாயை மூட்டுறோம். உனக்கு என்ன தெரியும், இவ்வளோ மாதிரி ஒரு ஃபிகர்ட்டை இருந்து பாரு. சிங்கமாக பார்த்தாடா, சிஸ்டர் மாதிரி பார்த்துட்ருக்கேன். அதான் எவ்வளோ சொல்லடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட ஏன் நினச்சாலும் அவளை கொடுக்க மாட்டேன்டா. என் குடிக்கு எத்தனை பேர் படுத்தவங்களோ உன்ட்டு தூக்கி கொடுத்துருக்கேன். ஆனால் என் மச்சான் தான் நீ, என்னால் எனக்கு இவளை கொடுக்க மனசு இல்லைடா. தனியே கிட்டலாம் வாங்க மாட்டேன்டா, ஏன்னா என் சிஸ்டர் மாதிரிடா. அதான்டா. ஓயன் நீ கிளம்பு, நம்ம இன்னைக்கு பார்க்கு போகலாம், இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு, வாங்க போகலாம். இல்லை நான் வரல, நான் எங்கேயும் வரல, இன்னும் ஊருக்கு. அதான் நீ ஜாலியாக இருந்துட்டு நாளைக்கு போகலாம். போ கண்டிப்பாக ப்ராமிஸாக அவனை விட்டுருவேன் நாளைக்கு. ஒன்று பாரி பொண்ணு இதுக்கப்புறம் நான் பார்க்க முடியுமா? அதான் நல்ல பொண்ணாக இருக்கு. சரி மச்சா, நீ கிளம்பா, அது போய் நான் சொல்கிறேன். அப்புறம் என்னப்போ விட்டு விட்டிக்கு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா. இல்லை மச்சா, நீ ஜங்குக்கு அனுப்பிவிட்டு. ஏம்மா நீ கண்டிப்பாக இன்றைக்கி அவனை நான் அப்படியே அனுப்பி விட்றேம்மா, சொன்ன மாதிரி பண்ணுமா, போயிடுவான். நான் எப்படியாவது ப்ராமிஸ்மா இன்னைக்கு எப்படியாவது அவனை அனுப்பி விட்றேன். இல்லை உங்களையும் கூட ப்ராமிஸ், உன் மேலே சத்தியமாம்மா, சத்தியமா என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி ஒன்று நினைக்கிறேம்மா அப்படிலாம் சொல்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி அழுதுட்டு உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துக்கிடாம நீங்கள் எப்போ யூஸ் பண்ணீங்கடா அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு சேவிங் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க. எல்லாம் வந்து நிற்கிறீங்க, ஃபேஸ்லாம் ரொம்ப பதட்டமா பயமா அப்படி இருக்கு. அப்படியாவது அந்த வீட்டை விட்டு இன்னைக்கு போயிடணும் அப்படின்ட்டு எங்களுக்கும் அவனும் கிளம்பி வரான். பார்த்தா செம்ம அழகா பிளாக் சாரியில் கட்டியிருக்கீங்க. தாயே அடி நீ எங்கே போனாலும் ஏன்டி இப்படி இருக்க? அன்னைக்கு உன வச்சு செய்கிறேன் கை எல்லா இடத்தையும் தடவணும்டி. கஷ்டமாக இருக்கு, உன்னை விட மனசு இல்லை, ஆனால் போதும்டி, போதும் நினைக்கல போதும் மாதிரி வர்ற. ஓகே நீயும் நிம்மதியாக இருக்கணும்ல. போர்ஷன் கூட சுட்ட குத்திமா நினைக்கிறேன் ஆரே ஜெயே உனக்கு சுதந்திரமான வாழ்க்கை தான் அப்படின்ட்டு சாமான அச்சா இங்கே தான்டா அப்போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் வெளில தான் போகிறீங்க, டோர் லாக் பண்ணிட்டு. அங்கே உங்களை பார்க்குறான். நீங்கள் சாமான் பைக் இருக்குல்லடா அங்கே போய் நிற்கிறீங்க. என்ன இல்லை அண்ணா கூட எவ்வளோ நாள் என் கூட தானே வந்த, ஏன்னா இல்லை இப்போ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க, அதான் ப்ளீஸ் விடுமாச்சாடி, இல்லை பயப்படுதுடாடி. சரி ஆமோட கூட தான் இங்கே பைக்கில் வரீங்க, அவன் ஸ்லோவாக தான் ஓட்டுறான். ஜங்குக்கு மிரரில் பார்த்துட்டே இருக்கான்.
ஏன்னா அவள் லிப்ஸ் எதுவும் அசையுதா அப்படின்ட்டு. ஏன்னா சாமோட நம்பராகவே இல்லை உங்கள் விஷயத்தில் மட்டும். என்னால் எதுவும் பேச முடியாதும்மா. முதல்ல என்னத்தான் பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் அமைதியாவாம்மா. சத்தியமாம்மா அவனை எப்படியாவது நீங்கள் அனுப்பி விட்றேம்மா. இப்போ பார்க்கில் ஸ்டாப் ஆகுது. செம்மையா இருக்கு. குட்டி பசங்க நிறையா நிறையா பேர் அங்கே அப்படி சுற்றிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தான் உங்ககிட்ட வந்து வாட் இல்லை உனக்கு ஏதாவது இல்லை எனக்கு எது வேணும் இதில் ரோலர் கோஸ்டர் இருக்குல்லடா இதில் புரியா இல்லை ட்ராகன் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவன் டிக்கெட் எடுக்க போயிட்டான். ஜனக்கு தான் ஃபன் விட்டுட்டோம் அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்துட்டான். ஜங்கு ஹேண்டை ஒரு பொண்ணு பிடிக்குது. ஏய் எங்கடி ஜங்கு அங்க என்ன அது ஃப்ரெண்ட்ஸ் கூடடி. அப்பன்னா ஓகே நான் சாமட்ட டே மச்சான் இந்த டிக்கெட்டை எடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போ. எனக்கு வேணாம் நடி நான் வாமிட் பண்ணுவேன்டா. தனி பிள்ளைய பார்த்தாலும் போ வேலை இருக்கு. ஏய் தாண்டா இருக்கு அங்கே பாரு. டேய் செப்பா சாமா உங்ககிட்ட வரான். எனக்கு அது வேணாம். இப்போ வரமா இப்போலாம் தப்பிச்சு போக முடியாது. விளையாட்டுல தான்மா கண்டிப்பாக நாளை கூப்பிட்டு வந்து பஸ்லாம் ஏற்றி விடுறேம்மா. வா எனக்கு சந்தேகப்பட்டா ஏதாவது பண்ணிடுவான். கூட பிறந்த அண்ணனா நினச்சிக்கம்மா. அவள் ஏதோ பிளான் போட்டிருக்கான். அதனால் சொல்லவும் முடியாதும்மா. சின்ன வயசுலேருந்தே அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். நான் உனக்கு கண்டிப்பாக அவன்கிட்ட மாட்டலாம் மாட்டேம்மா. நான் நம்புமா அப்படின்ட்டு நீங்களும் ஜாம்பம்மோனும் இந்த ட்ராகன் இருக்குல்லடா நீங்கள் டிக்கெட் கொடுத்துட்டு நீங்களும் அது மேலே ஏறுறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இது மாதிரிலாம் நீங்கள் போனதும் இல்லை பார்த்ததும் இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன். பதமா இருக்கும் என்ன அதில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணோன்னா அது மேலே கீழே எப்படி போகுது. ரொம்ப பயமாக இருக்குது. பிடிச்சிக்கிறீங்க. அங்கே அந்த பொண்ணு இருக்கலடா அவள் கையை பிடிச்சிட்டு அங்கிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு மரம் மாதிரி இருக்கு. என்னடி 1 மந்த் ஆகுது உன்னை பார்த்து. ஜங்கு பெரிய வியப்பிடா. 1 வீக்குக்கு ரெண்ட் எடுத்திருந்தான். அதுதான் பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் முடிகிற நாங்கண்டுவியா. என்ன ஜங்கு பாத்தியா உன்னை பார்த்தோன்னு வந்துட்டேன். ஏன்னா அவெல்லாம் களை போட்டுறான். உன்னை யாருக்காவது பிடியாம இருக்குமா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு அவன் ஹிப்பா பிடிச்சிட்டு எனக்கு பயமா இருக்கு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பயத்தோட அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு மலைங்கிலையும் போகுது. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு. கீழே பார்க்கல அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆம்பம்மாவெல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஐயோ அப்படின்ட்டு. ஐயோ கத்துறது பாரு. ஆண்டி அங்கே பார்க்குற அப்படின்ட்டு அவன் இப்படி திரும்பி அந்த பொண்ணோட ஃபேஸை நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கூட ஹேண்டு நல்லா ஹிப்பில் இருந்து உள்ள வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் போய் நல்லா தடவிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அவன் ஜங்குக்கோட கையை பிடிச்சி நல்லா ஒரு மாதிரி பிடிச்சிட்ருக்கான். அது பார்க்கலடா சவுண்டாக கேட்குது. கிஸ் பண்ணிட்டே பார்க்குறான். அந்த ட்ராகனில் நீங்கள் சாமோ நிறையா பேர் உட்காந்துருக்காங்க. அது ஸ்லோவாக அப்படி போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரும்லடா. ஜங்கு உங்களை பார்த்துட்டான். அவனை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த கேம் கிட்டேயே அங்கே தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். அங்கே கூட கை அவள் ட்ரெஸ்ஸில் மேலே தூக்கி அந்த ஹிப்போட அந்த பின்னை ஒரு மாதிரி கழற அவ்வளோதான். கை கால்லாம் நடுங்கி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. கீழே போகிறதும் மேலே போகிறதும். ஆனால் உங்கள் கண்ணு ஜங்குக்காவே பார்க்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே உங்களே பார்த்துட்டு டக்குன்னு அவன் லிப்ஸ் எடுத்துட்டான். ஜங்கு இங்கே இது போடி என்ன ஆச்சுடா. தப்போடி ஆள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ பார்க்க பயங்கரவனா பயப்படுறவனா தப்போடின்றல. ஜங்கு ஷர்ட்டை பிடிக்கிறான். நைட்டு பார்க்குறேன்டி போடி. ஓகே நான் இங்கே தான் இருப்பேன் கால் பண்ணு இன்னும் அவன் போயிடுறா. அங்கே ஒரு மாதிரி எச்சி துப்பிட்டு அவன் லிப்ஸை ஒரு மாதிரி தொடச்சிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடு திரும்பி பார்த்துட்டோலே தப்பானது நடப்போலா. நமக்கா வெளில கூட்டு வந்து என்னடா அவனை பார்த்து மொத்தம் என்ன ஆகிட்டு ஒரு மாதிரி வந்து அங்கே வந்து நிற்கிறான். முடிச்சு எல்லாம் ஒரு மாதிரி தலை சுற்றி எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா இறங்குறாங்க. சாமம்மாவெல்லாம் வாமிட் எடுத்துகிட்டு இறங்குறான். நீங்கள் அமைதியாக இறங்கி நிற்கிறீங்க. சாமவனுக்கு சைடாக அப்படி எப்படா இருந்துச்சு. எனக்கு வாமிட்லாம் வருது. ஓவன் அவனுக்கு பிடிச்சிருக்கா. அவன் இந்த மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணி அவன் கண்ணை மட்டும் ஒரு மாதிரி சைடாக அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி கேட்குறான். வீட்டுக்கு போகலாமா என்ன என்ன நிறையா இருக்குல்ல அங்கெல்லாம். இல்லை எனக்கு எனக்கு
அப்படிலாம் சொல்லக்கூடாது, வா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு உங்ககிட்ட வரான். இல்லை எனக்கு வாமிட் வர மாட்டேன். அப்படியா, இல்லை தட்டி கொண்டாரேன். என்ன பாவே மாட்றா, உங்க அக்கா இன்னைக்கு ஒரு நாளே இவ்வளோ முடியலடா, இதெல்லாம் என்னடா முடிஞ்சுக்கு அப்படின்ட்டு தண்ணி வாங்கிட்டு வந்தேன். என்ன அப்படின்னு கொடுக்குறான். கை நடுக்கத்தோட வாங்குறீங்க, உங்க கை நடுங்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு அவ்வளோயா கை நடுங்குது. என்ன பண்ணுறது? அப்படியே தண்ணி வாங்கி ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஒரு மாதிரி குடிக்கலையே தப்பாயில கூட அவ்வளோ இருக்கடா மச்சான். அதோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டாவே. என்னடா என்ன ஐஸ்கிரீம்? அதான் எனக்குலடா எனக்கு சரி அப்படின்ட்டு அவனும் வாங்க போகிறான். ஜங்குக்கு உங்ககிட்ட வரான். நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. என்னமோ பார்த்து பயப்பட்டு தப்பா ஒரு புரிஞ்சுட்டு வாயன். அங்கே நீ மேலே இருந்து பார்த்த இல்லை கீழே, அது என் ஃப்ரெண்டு வாயன்னா. நீ அங்கே வந்து பாயெல்லாம் ஏதோ கிஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்குல்ல, அதை பார்த்து நீ இது தப்பாக நினச்சிட்ட போல. நான் கிஸ் பண்ணலாம் இல்லை வாயன், கண்ணில் ஏதோ தூசி போட்டுருச்சு, இதை ஊதிட்டு இருந்தேன், அதான் இழிஞ்சிட்டு இருந்தேன் வாயன், அதான் அவன் இப்போ பிடிச்சேன். அவன் சிஸ்டம் மாதிரி வாயன். நிஜமா நம்புவேன். அவன் சிஸ்டர் கண்ணில் ஏதோ தூசி போட்டுச்சுன்ட்டு அதை ஊற்றிட்டு இருந்தான். அந்த பகலில் கிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பார்க்குறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. நம்புவேன். எனக்கு கேர்ள்ஸ்லாம் பிடிக்காது வாயன். நான் உண்டு என் வாழை உண்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் என் மச்சான் சொல்லியிருப்பான் மியூசிக் அதுக்கு மட்டும்தான் நைட். ஆனால் கேர்ள்ஸ் என் வீட்டுக்கு வருவாளுங்க. மற்றபடி என் மனசில் என்ன சொல்லியிருப்பேன், ஹாலி அவள் என் லவ்வர், என் ஒய்ஃப், அவ்வளோதான் வாயன். அவள் தான் என் மனசுலேயே இருக்கா வாயன். நம்புவேன். அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவனே பார்க்குறீங்க செம்ம டியர்ஸோட அப்படி பங்கமாக நடிச்சிட்ருக்கான். எல்லாம் பார்க்கல உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. கோவமே படாத நீங்கள் கோவப்படுறீங்க. உங்கள் வாழ்க்கையவே பொய்யா ஏமாற்றி நடித்து எடுத்துட்டேன். அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேசலை. நான் இங்கேருந்து போயிடணும் அப்படி தான் உனக்கு தோணுது. நம்புவேன். என்னடா டேய் என்ன ஒன்றும் இல்லைடா சும்மா உங்களை பார்க்குறான். ஏன்னாம்மா இந்த ஐஸ்கிரீமா? இல்லைண்ணா எனக்கு இந்த பொடிமா உனக்கு தான் அண்ணி காசு போட்டம்மா இந்தா வாங்கி வச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு உங்களை ஹோட்டலுக்கு கூட்டி போகிறான். ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிடவே இல்லை. அந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே கீழே போடுறீங்க. சாம்பமாவும் பார்க்குறான். இங்கே காசில் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை. ரெஸ்டாரண்ட் தான் கூட்டி போகிறாங்க. அங்கே ஃபுட்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஜங்குக்கு பார்க்கலாம் உங்களுக்கு கோவம் பயம் அப்படி தான் வருது. ஏன்னா ஜங்குக்கு வந்தோடனே டிடி அப்படிடா அப்படி இப்படின்னு நிறைய அவங்க காது அப்படிலாம் லைட்டாக கேட்குது. ஜங்குக்கு காண்டாக இருக்குது. ஐயோ நம்மளை எல்லாமே காட்டிட்டுருவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. தனியாக டேபிள் புக் பண்ணுறான். அந்த ரூம் என்னமோ தனியாக நீங்கள் 3 பேர் இருக்க மாதிரி தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அவன் ஏன்னா என் பயப்படுறேன். ரெகுலர் கஸ்டமர் வாயன், அதான் சீக்ரெட் ரூம்லாம் சாப்பிடவே மாட்டீங்க, பயப்படுறீங்க. சாமான் மட்டும் அண்ணா எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஏன் ட்ரெஸ் இல்லைண்ணா? இல்லை ப்ளீஸ். ஓகே நீ சாப்பிடு, நான் எடுத்து கொடுக்குறேன். இல்லை எனக்கு பசிக்கலை. கொத்தா ஏன்டே நான் பார்க்க மாட்டேன், எழுந்துட்டே இருக்கோலே. அங்கே கால் வருது. அவன் ஒன் செகண்ட் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போகிறான். ஏம்மா சொல்கிறேன் கேளுமா, கொஞ்சம் நார்மலாக இருமா, அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா தான் உஷாராயிடுவான். ப்ளீஸ் எல்லாத்துக்கும் அம்மா மட்டும் போடு, கண்டிப்பாம்மா நான் உன்னை எப்படியாவது அனுப்பிடுறேம்மா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அமைதியாக எனக்கு அங்கே மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ட்ரெஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்ட்டு. சரிம்மா அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஜங்கு கால் பேசிட்டு பாரான். நீங்கள் ஃபுட்டை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓகேவான்னு கேட்டால் நீங்கள் ஹெட்டை தூக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க தான் நீங்கள் 2 ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்தால் உங்கள் காசை கொடுக்குறீங்க. ஜங்குக்கு பார்க்குறான். இல்லை என்கிட்ட என்ன என்கிட்ட இருக்கு. இல்லை ப்ளீஸ் நான் ஓகே வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் ஜங்குக் மேலே போகிறான். போகையில் நீங்களும் உங்கள் ரூமுக்கு போகிற மாதிரி போயிட்டு சாமாம்மா கிட்ட வந்து மாறமா நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறான். தலையாட்டிட்டு ரூமுக்கு போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே மேம் கொஞ்சம் வேலை இருக்குது நான் வந்துடுறேன். அப்படி சொன்ன மாதிரி நாளைக்கு நீ போயிடலாம், இதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு உங்கள் தொட வரான். அப்படின்ட்டு இல்லை எனக்கு தூக்கம் வருது. ஓகே தூங்கு, நைட்லாம் தூங்க முடியாதுல தூங்கு. மைண்ட் வாய்ஸில் சாமானே வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் அவன் போனோன்னு தான் என்ன போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கடா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் எடுத்து அதில் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க.
இங்கிட்டு ஜங்கு ஏதோ ஒரு இடத்துல சரக்கு இருக்கு. இந்த பேக்கை வாங்க போறதுக்காண்டி தான் சாமோனும் போயிட்டு இருக்காங்க. பைக் ஸ்டாப் ஆகுது. டேய் இங்கே நில்ல, உள்ள போயிட்டு வரேன். சரக்கு மட்டும் கையில கிடைச்சா ஒரிஜினல்லாம் போதும். இங்கேயே வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். சரா மச்சான் அப்படின்னு ஆமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கு உள்ள போயிட்டான். தம்பி ஆமால எனக்கு அண்ணனா அது யாரா அப்படின்னு திரும்புறான். சொட்டடே யாரா பார்த்துடா தம்பின்ற. ஏப்பா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னை பத்தியா? சொல்ல என்னை பத்தி என்ன தெரியும்? எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்களா ஒரு ரவுடி கும்பல் எனக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா. ஆனால் என்னையா பிரச்சனை இல்லை? என் பொண்டாட்டி உங்கள்கிட்ட தான் இருக்கா. ப்ளீஸ்ப்பா என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. யோ கிளவா உன் பொண்டாட்டி வச்சு நாங்கள் என்னையா பண்ண போகிறான்? ஏன் கழட்டு பையன் மாதிரி இருக்க? உன் பொண்டாட்டி ஒரு கிளவி இல்லைப்பா. உன் ஃப்ரெண்டு அதான் அந்த ரவுடி ஜங்கு அவன்ட்டு தான்ப்பா என் பொண்டாட்டி இருக்கு. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு என் பொண்டாட்டியா அவன் பொண்டாட்டின்னு சொன்னான். ஏன்னா புரியல. இதா இதா என் பொண்டாட்டி ஃபோட்டோவை காட்டுறான். அயானு இந்த பிள்ளை இந்த சொட்டையோட பொண்டாட்டியா? இந்த பிள்ளைதாப்பா. இந்த ஊருக்கு அவ புதுசு. வந்தோன்னே மிஸ் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி இல்லாமல் நான் இருக்க முடியல. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. நல்ல பிள்ளை. ஆமாயா ஏயா முன்னாடி நானும் அவ்வளோ லவ் பண்ணோம். எங்ககிட்ட சொன்னது எல்லாம் இவட்ட சொன்னோன்னே. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணீங்களா? அந்த பிள்ளைமா என் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா என் பொண்டாட்டியை கொடுத்துருங்கப்பா அப்படிலாம் கெஞ்சிட்டு இருக்கான். நீ சொல்கிறலாம் உண்மையாயா? சத்தியமாப்பா என் பொண்டாட்டி நானும் லவ் பண்ணோம். அங்கேருந்து தான் மேரேஜ் பண்ணி இங்கே வந்தோம். பார்த்தா யாரோ துரத்திக்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. நானும் தேடி பார்த்தேப்பா. இன்னைக்கு தான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். கொஞ்சம் பயமாக இருந்தனால பயந்தனால உன் பொண்டாட்டிய ஆமாம்மா உனக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வேறு சொல்லிவிட்டானா? ஃபோட்டோவில் வேறு நீங்கள் சிரித்த மாதிரியே இல்லை, அமைதியாக ஊருன்னு இருக்கீங்க. சரி 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் சாமாம்மா உனக்கு இவன் கூட அனுப்பணுமா? கிழவனா இருக்கான் அப்படின்ட்டு ஒரு மைண்டு. ஆனால் நண்பன் இப்படி பண்ணுறான் அது ஒரு மாதிரி இருக்குது. உங்களை பார்க்கல பாவமாக இருக்குது. என்னப்பா நானும் என் பொண்டாட்டி எங்கள் ஊருக்கே போயிடலான்னு பார்க்குறேன்ப்பா. எனக்கு அவங்க அப்பா நான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்ட்டு சென்டிமெண்ட்டாக பேசணுன்னு சாம்பாமாவனும் சரியா சரியா என்ன அந்த பிள்ளை இந்த பஸ் ஸ்டாப்பில் நில்லு நானே கூட்டிகிட்டு வரேன். பார்க்கப்பா அம்மா அப்பா நீ மாதிரி இருக்கா. ஆமாப்பா என் பொண்டாட்டி எது சொன்னாலும் நம்பிடுவா. ரொம்ப பாவம் நம்பி வேற வந்துட்டா அப்படின்னு பங்கமான பிட்டு போட்டோன்னு அவனுக்கு சாமானுக்கே கண்ணு கலங்கி எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று நான் கூட்டு வரேன்னு சொல்லிடுறான். அதை நம்பி அவனும் சரிப்பா அப்படின்ட்டு போயிடுறான். சாமானுக்கு மண்டைக்குள்ள போகிறான். எப்படியாவது ஜங்குக்கு அங்கே விட்டுட்டு ஸ்பேமா ஓடியாந்து உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுறணும் அப்படின்னு தான் அவன் மைண்டுக்குள்ள சாமான வச்சா என்னடா அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கா? கிளம்பு சரங்கெல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்கு. சரிடா இன்னும் அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஐயா மச்சானை பார்க்க வேற பயமா இருக்கே. பரவாயில்ல அடிதானே அடிப்பான் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு குடோனுக்கு போன சரக்கெல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான். சாமா மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. குடோனில் தான் இன்னைக்கு சரக்கு கொண்டு போகணும்னு சொன்னதை இல்லை ஒரு 3 o'clock மேலே நானே இல்லைடா மார்னிங்லாம் சரக்கு அங்கே இருக்கணும். நான் பார்த்துக்குறேன். இந்த டயத்தில் அங்கே இருக்கும் எல்லாம் நான் பார்த்துறேன் பேக் பண்ணுறேன். சரக்குலாம் ஏற்றுங்க சொல்லிட்டு போகிறான். ஜங்கு சாமான் தான் பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி இருக்கான். மண்டையில் தட்டுறான். ஏடா என்னடா ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் மச்சான் என்னடா பேசிட்டேன். 12 o'clock 3 o'clock தான் அங்கேருந்து கிளம்புது. மச்சா ஏன்டா? அதுவா எனக்கு வேலை இருக்குது சரக்கு போய் பார்க்கலாம். மச்சான் எனக்கு ஒரு மாதிரி ஒத்த வலிச்சு ஏதோ லூஸ் மோஷன் அப்படி எப்படின்ட்டு ஒரு மாதிரி வச்சான். நான் கிளம்புறேன்டா. எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டது ஃபுட்டு ஒத்துக்கலடா. இல்லை கேட்கல இல்லைடா எனக்கு வாமிட் வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு. என்னடா தப்பிக்க வைக்கிறதுக்காண்டி போகிறதுக்கு பிளான் பண்ணுறியா? ரொம்ப 3 பல தடவை சொல்லியிருக்கேன் அவளோட விஷயத்தில் மட்டும் உள்ள வராதான்னு. அது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் அவளை கிஸ் பண்ணதை வர பார்த்துட்டா. என்னடா? இல்லைடா ஒர்க்கில் அவளை கிஸ் பண்ணி தடவனதை மேலே இருந்தால் பார்த்துட்டா. அதில் இருந்து நான் மாறி பார்த்துட்ருக்கா. மற்ற எனக்கு வேறு எரிச்சலாக இருக்கு. நீ என்ன பிளான் பண்ணி கூட பட்டுக்கிறேன்னு தெரில. இவ்வாறு எனக்கு ஏதாவது காட்டு போத்துன்னு இங்கே ஃப்ரெண்டுன்னு கூட போக மாட்டேன். அப்படியே குத்தி குளிச்சு விட்ருவேன். அதான் என்கிட்ட இருக்க எங்கேயாவது இங்கே எடுத்து போகணும்னு நினச்சேன். என் கழுதுண்டா மச்சான் சாவுனுக்கு சாமாவும் ஷர்ட்டை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு குடோனுக்குள்ளே அந்த சரக்கு இருக்குல்லடா அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். சாமானுக்கே அல்ல. மனசுலாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வீட்டில் வேற இருப்பீங்க. வரணுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டான்.
அங்கே பஸ் ஸ்டாப்பில் உங்கள் மாமா அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கான், அங்கேயும் சொல்லிட்டான். கண்டுபிடிச்சு போட மாட்டேட்டான், ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஆமா, அவனை போட மாட்டேன்றான். ஜங்குக் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். எப்படியாவது நைஸ் பண்ணியாவது ஓடிடலான்னு பார்க்குறான். ஆமா, அவனை பற்றி நல்லா தெரியும். என்ன சொன்னான்னு கேட்கான். நான் உங்களை மட்டும் காப்பாற்ற நினைக்கிறது அவனுக்கு எரிச்சல் ஏத்துது. டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜங்குக் இப்போ அந்த சர்க்கிள்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். எங்கெங்க எத்தனை பாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த சைடு காப்பில் சாமாமா எஸ்கேப் தான் பிடிச்சிட்டு வெளில வந்து பார்த்தா சாமானுக்கான அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டா இல்லை வெளில போயிட்டான். அடுத்த செகண்டே பைக் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்டா வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். தான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. மச்சான் நீ மச்சான் இல்லடா அன்னைக்கு புனந்தோண்டா எனக்கு அப்படின்ட்டு ஃபாஸ்டா பைக்ல வந்துட்டு இருக்கான். கால் பண்ணா சாமான் எடுக்கவே இல்லை. என்னடா என்னை விட அவன் முக்கியம். பைக்கு வீட்டில் ஸ்டாப் ஆகுது. பைக்கு வேமா போட்டு ஏன்னா சாமான் பைக் இருக்கு. சத்தடா நீங்க ரெண்டு பேரும். டோர் ஓப்பன்ல இருக்கு. பேண்ட் பேக்ல இருந்து கன் எடுத்துட்டு உள்ள வரான். டேய் சாம்பமோன எத்தனை சொன்னாலும் கேட்கல. ஜங்கலனோட சாவு உள்ள வரான். சாம்பமாவன் தெரியும்டா நீ இங்க தான் வருவேன்னு. தான் செத்த அப்படின்ட்டு ஓடி போய் அவன் நெக்க பிடிக்கிறான். எத்தனை சொன்னேன் என்னடா ஓடா என்ன அப்படி பண்ற நீ? நான் தப்பிக்கலன்னு அவளை விட்டு போயிட்டா. அங்க உங்க டோரை பாக்குறான். ஓப்பன்ல இருக்கு. ஷர்ட் காலரை விட்டுட்டு ராமா உங்க ரூம்குள்ள போனா இன்னைக்கு நீங்க சாரி கட்டிருப்பீங்க. அந்த சாரியெல்லாம் அந்த பெட்ல கிடக்கு. திங்ஸ் எல்லாம் இருக்கு. ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்றான். ஏய் யாடி தான் எங்கேயாவது போன கொண்டு வண்டி கத்திக்கிட்டே டோர்லாம் ஓப்பன் பண்றான். கப்போர்டு ஓப்பன் பண்ணா ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறான். பேக் இல்ல. வெளில வாரான். நான் வர்றது பைக் சவுண்டு கேட்டு எங்கேயும் புடிச்சு வச்சிருக்கியா? ஆமா, நான் போட்டு அடிக்கிறான். எப்படி ஆயிடுடா இந்த பிள்ளை இல்ல. நான் வரையில டோர் ஓப்பன்ல இருந்துச்சுடா. எனக்கு தெரியுமா மச்சான், அந்த பிள்ளையோட புருஷன் இன்னைக்கு நான் பார்த்தேன். தொட்டா மச்சான் கிழவ 2 பேரும் லவ் பண்ணாங்கன்ட்டு சரக்கு வாங்க போனல. அப்பதான் அந்த போட்டோ வச்சு பொண்டாட்டி இன்னைக்கு மால்ல கூட என்ன பொண்டாட்டின்னு இருக்குது அவன் கேட்டிருக்கான். என்னை பார்த்து பயந்து இன்னைக்கு கேட்டான் மச்சான் எப்படியாவது வாங்கிட்டேன் புருஷன் கிடைச்சிட்டாமான்னு சேர்த்து தேக்கலான்னு பார்த்தேன். தேக்கலாம் அந்த பிள்ளை போயிடுச்சு. இப்போ அவன் ஹஸ்பண்ட் பஸ் ஸ்டாப்ல நிற்பான். குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேடா மச்சான். ஆண்டா நம்மளுக்குலாம் அது தேவையாடா. போயிட்டாளா? ஷோ அவன் கலட்டுப்பாண்டா. எனக்கும் தெரியும். அன்னைக்கு நாள் கேட்டுட்டு இருந்தான் பாரு ஃபோட்டோ. ஏன் சாம உனக்கு நாக்கு வருது. அன்னைக்கு அவனை பார்த்துருப்பான். அன்னைக்கு மட்டும் நீ பார்த்துருந்தானா கூட்டி போய் விட்டுருப்பான்டா. போயிட்டாளா? நீ யூஸ் பண்ணிட்டு விடலான்னு பார்த்தேன். அப்புறம் சாமான அண்டா என்னன்னு சொல்லணும்டா. அவன் புருஷன் கூட ஒரு தடவை கூட பண்ணல. ஆமா பாக்குறான். சொபால போய் ஜங்குக்கு உட்காந்துட்டான். அவன் கூட ஃபர்ஸ்டா நான் தான் இருந்தேன். நீ சொன்னியே 60 வயசு கலவன் 18 வயசு பிள்ளைய மாற்று பண்ணான்னு. அவனுக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எனக்கு 27டா. அவ கூட பண்ணல எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. அம்மா ஃபேல் மச்சான். இப்படி அவளை பண்ணிட்டே இருந்தேன். சீமா பேசுறடா. அவனுக்கு தெரியுமா அந்த பிள்ளைக்கு எல்லாத்துமே தெரியும்டா. பாக்குறான். அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்டா ஒருத்தி கூட மேட்ரு பண்ணல. இங்க எது போனல எனக்கு எதுவுமே தெரியல. நீங்க பேசினது எல்லாம் ஜங்குக்கிட்ட சொன்னோன்னு ஜங்குக் அந்த ஷோபல சாஞ்சிருப்பான். நிமிந்து உட்காடுறான். அவளை எல்லாம் தெரிஞ்சதான் ஒரு மாதிரியாவே இருந்திருக்கா. ஐயோ மிஸ் பண்ணிட்டானே. அப்ப நான் மார்னிங்கே அவளை வச்சு செஞ்சுட்டு விட்டுருப்பானே. ஏன்டா அப்படி இருக்க? எல்லாம் தெரிஞ்சு என் பொழப்பே தானடா. நல்லா சம்பாதிக்கணும், ஜாவா வாழணும், தா எப்படி இருக்கணும். சத்தியமா வேற பொண்ணா இருந்தா கண்டிப்பா ஒன்று ஜெயில என்ன 2 ஆனாலே வருவான்டா. என்னை உள்ள விட்டா வெளில வந்து சாவுதுண்டா அவளுக்கு. மிஸ் பண்ணிட்டேனே. இதை மார்னிங் சொல்லக்கூடாதாடா. வச்சு செஞ்சிருப்பேன். சுத்திட்டு தெரிய மாட்டிருப்பேன். எப்போ மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டேன்டி. தன்னோட தான்டா. சொல்லியிருக்கல இந்த சென்டிமெண்ட் காலில் சொல்லியிருந்தா சென்டிமெண்ட்டோட பண்ணி விட்டு போயிருப்பேன். சரி வா போயிட்டால அப்படின்ட்டு அவன் அகைன் கூட உனக்கு தான் போகிறான். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஐயோ 2வது தடவை பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு. ஆமாம் அவனுக்கு நிம்மதியாக இருந்தாலும் அடுத்து ஜங்குக் கண்ணில் சிக்கவே கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். குடோனில் தான் 2 பேர் இருக்காங்க. சாமாவும் ஒரு மாதிரி இருக்கான். ஜங்குக் அதான் என்ன சிஸ்டர்னு தள்ளி விட்டலடா. அப்புறம் என்னடா? இல்லடா அந்த பிள்ளைக்கு சொட்ட கல்யாணம் ஆகி எனக்கு மச்சட்ட விட்டுடா. சொட்ட எவனோ லவ் பண்ணாங்க. இதையும் அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருப்பா. ஆண்டா அவன் ஏஜ் டிஃப்ரெண்டாக இருக்கான். அப்படி எவ்வளோவாண்டா. மச்சான் ஃபர்ஸ்ட்டு மேட்ரு நான் தான்டா. சொல்ல விடாரான். அந்த கல்யாணம் சொன்ன மாதிரி ஹெவன் ஃபீல் தான்டா. ஆமாம்மா கடுப்பில் எந்திரிச்சு போகிறான். போடா
அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு சொன்ன மாதிரியே சரக்கு கொண்டு போயிட்டான். எல்லாம் முடிச்சு அங்கே செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகணும். சா பேசாம நம்ம இங்கே இருந்துடலாம்டா, நல்லா இருக்கு பாத்தியா சிட்டி. என்னையா இருந்தாலும் நம்ம ஊர் தாண்டா மஜாவா ராஜாவா வரலாம். எல்லாம் அடுத்த ஊடா. என்னையுமே அடுத்த ஊர், நம்மளுக்கு நிரந்தரமே இல்லை. எத்த மாதிரி எல்லாம் சொந்த ஊரில் பண்ணாதான் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு செகண்ட் நாள் வந்துட்டுருக்காங்க. என்ன மச்சான் யாருக்கு? ஸ்ட்ரீட்டில் அதான் எனக்கு தான் கால் பண்ணுறான். ஏ பாருடா, இதான் என் அட்ரஸ், என் லாக் நம்பர், அனுப்பிடு நீ நைட்டு. அப்புறம் என் மச்சானுக்கு இந்த ஹோட்டலில் வேலை கட் பண்ணுறான். என்னடா ஃபியர்? 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக வராங்க. அவங்க பக்கத்தில் பூரா பேக் மணி தான். ஸ்ட்ரைட்டாக குடோனுக்கு தான் அங்கே பாஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஒரு பேக்கை தூக்கி ஜங்கு கையில் கொடுத்தோன்னே ஆமாம் 2 பேரும் மஜாவா பார் போய் நல்லா குடிச்சிட்டு இதுடா கார்டு இது அப்புறம்டா ஆளணும்டா மச்சான் நிம்மதியாக இருக்கே ஏன்டா சொல்ல மாட்டேன் ஓட்டு போ அப்படின்ட்டு ஜங்குக்கும் 2 பேருமே பைக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் சொன்ன ஹோட்டலுக்கு கார்டு எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கிட்ட ஜங்கு அவன் வீட்டில் வந்து பைக் ஸ்டாப் பண்ணுறான். அவனோட வீட்டை பார்க்கல அவங்க நினப்பு தான் வேறா ஜங்கு போயிட்டா. ஃபர்ஸ்ட்டு எல்லாம் இருந்தது, அதையும் ட்ரை பண்ண கிடைக்கல அப்படின்ட்டு பாஸ்போர்ட் போட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீடே டார்க்காக அப்படி இருக்குது. அவன் கையில் இருக்க பேக் அப்படியே போட்டு சூட்டில் அவன் லாக் போட்டு லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அவன் ஸ்டெப்பில் தான் போயிட்டுருக்கான். அவங்க ரூம் டோர் பார்க்குறான். குட் பாய் அவன் சும்மா சொல்ல விடாடி, நீ நல்ல ஃபியர் தான். அவன் ஸ்டெப்பில் ஏறி அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் டோர் லாக் பண்ணிட்டு பேக் வச்சுட்டு தூங்குறாளே பார்த்தா தூங்க வாடி உனக்கெல்லாம் காசு கொடுக்குறான் அப்படின்ட்டு பெட்டுக்கிட்ட வந்து அந்த பொண்ணு மேலே பொத்துன்னு விழுகுறான். ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். என்ன சங்கு எங்கடா தூக்கணும்ல? என்ன சங்கு ஏற எப்படி எப்பயும் கேட்பேல? அது இருக்கட்டும்டா, எங்க தூக்கணும் இன்னைக்கு தான் சங்கு தூக்கலாம் இல்லை. அந்த பொண்ணே வந்து வேலை கேட்டுச்சு, என்ன வேலை வேணா பார்ப்பேன்னு நினைச்சு எழுத்துக்கிட்டே இருந்துச்சு, பாமா இருந்துச்சு. சரின்ட்டு நானும் வேலை கொடுத்துட்டேன். அதுவும் சங்கு அந்த பிள்ளைக்கு காசு தேவைப்படுதாப்பா, அதான் ஓகே சொன்னாலா? ஜங்கு காலை கட் பண்ணிட்டான். உங்களை பார்க்குறான். அங்கே படுத்துருக்குது நீங்க என்னடி ஒழுங்கா என்கிட்ட வந்துருக்கலாம். இதுதான் என்கிட்ட இருந்து போனியா? காசு தேவைப்படுதா? இந்த வேலையும் வந்துட்டா நீங்க உங்களுக்கு சம்பவம் மேலே கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு டோருக்கிட்ட வந்திருப்பீங்க. ஏன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். ஓப்பன் பண்ணிட்டு வெளில போனால் அங்கே நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டில் இருந்து வெளில வரனால எல்லாமே அந்த மாதிரி கேர்ள் தான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாரீ கழுத்தில் தாலி அப்படின்னால ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜங்குக் வீட்டிலேருந்து வரீங்களடா, அதனால அங்கே இருக்கிற ஏரியாவுக்குலாம் கொஞ்சம் பயம். நீங்களும் எங்கே போகிறோன்னே தெரியாமல் நடந்து போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. சாரியெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஃபேஸ்லாம் காட்டவே உங்களுக்கு பயம். ஏன்னா அவங்களாம் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நல்லா இல்லாத ஏரியா, என்ன வேணால் நடக்கும் அப்படிலாம் சொன்னால கொஞ்சம் பயத்தோடவே யாரும் ஏதாவது கேட்டால் கூட எதுவுமே பேசாமல் பயந்துக்கிட்டே போயிருப்பீங்க. நைட்டு எங்கே தூங்குறன்னு கூட தெரியாமல் ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஹோட்டல்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா, என்னம்மா அப்படிலாம் ஒருத்தர் இருக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்திருக்கும் சேஃபாக, அங்கே ஸ்டே பண்ணியிருப்பீங்க. பயத்துலேயே ஃபுட்லாம் அவங்க இருக்கிற காசு வச்சு சாப்பிட்ருப்பீங்க. எங்கே போகிறது எங்கே இருக்கிறதுன்னு எதுவுமே தெரியல, அள்ளுக்கு வந்துருச்சு. உங்கள் ஊருக்கு போகிறது கூட எப்படி பஸ்ஸில் போனால் போக முடியும் அப்படின்ட்டு ஒரு பயத்தோடவே அன்னைக்கு டே அப்படியே போகுது. நைட் ஆகுது. ஒரு கடைக்கிட்ட தான் வாட்டர் பாட்டில் வாங்கி உங்கள் மாமா தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தோன்னா அவ்வளோதான் அல்ல மாமா. அவன் கையில உங்க போட்டோ பயத்துல மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களாப்பா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் பயத்துல. இந்த இடத்த விடுத்து போயிட்டு இருக்கீங்க. வந்துட்டு இருக்கல அம்மா இல்லம்மா, ஏமா அப்படி பயந்து ஓடிட்டு இருக்கா இருப்பாங்க. அந்த இடத்துல உங்க மாமா வயன் அவனை திரும்பி பாக்குறீங்க. வயன் நில்லு, மாமா உனக்கு எவ்வளவு நாள் தெரியுதுன்னு கத்துறான். அடுக்க தள்ளி விட்டு நீங்க பேக்கா பிடிச்சிட்டு ஓடுறீங்க. உங்க மாமா உங்க பின்னாடியே தான் ஓடியாரான். உங்களுக்கு இவன்ட்டு மாட்டிடவே கூடாது அப்படித்தான் தோணுது. நீங்களும் ஓடுறீங்க, அவனும் பின்னாடி ஓடேன்னு கத்திட்டே வரான். நீ கூட வேணாண்டி, கழுத்துல போட்டுக்க ஜொல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போடி, இதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் முடியாரான். உங்களுக்கு பயம், உடம்பெல்லாம் நடுங்குது. அதுமா ஒரு சந்து அப்படி இப்படின்லாம் இருக்குது. அதுக்குள்ள அங்கிட்டு போய் அவன் தேடிக்கிட்டு இருக்கான்.
மூச்சு விடாம ஒரு இடத்துல அப்படியே அமைதியா அழுதுட்டு இருக்கீங்க. கண்ணு பூரா அவ்ளோ டியர்ஸ். எங்க போறது, எங்க இருக்கிறது எதுவுமே தெரியல. இவன்ட்ட மாட்டிக்க கூடாது, அவன்ட்டயும் மாட்டிக்க கூடாது. அப்படி தோணுது. இந்த ஊர விட்டு எப்படி போறதுன்னு தெரியல. எந்த பஸ்ல ஏறினாலும் தெரியல. ஐயோ! எங்க போனான்னு தெரியலையே. அவன் தேடிட்டே திரிறான். அந்த பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு, "பாத்தீங்களா? அங்கிட்டு தான் வந்துச்சு" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். "நான் பார்க்கல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸா அங்கவே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த இடத்த விட்டு போறீங்க. ஒருத்தவன் டென்ஷனா பேசிட்டு இருக்கான். "டேய், நைட்டு ஒர்க்குடா. எவ்வளவு மணியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பொண்ணு வேணும்." பேசிட்டு இருக்கான். வேலை நீங்க கேட்டுட்டு, சார் சார் இருமா சார், நான் 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 வேலை நல்லா பார்ப்பேன் சார். அவன் கால் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். ப்ளீஸ் சார், எனக்கு இங்கே யாருன்னு தெரியாது சார். நான் புதுசு. நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் சார். எனக்கு அந்த வேலை கொடுக்குறீங்களா? நீங்கள் கூட பேசிட்டுருங்கன்னு நான் கேட்டேன் சார். என்னம்மா? சார், எனக்கு இந்த ஊர் புதுசு சார். நான் வேலை பார்ப்பேன் சார். நீங்கள் ஃபோன் பேசுறது நான் கேட்டேன். அவங்கள டாப் டு பாட்டம் பார்க்குறான். சார், என்ன வேலை? ஆ சரிம்மா, ஒழுங்கா செய்வேல அங்கே போய். ம் எந்த வேலை? சார், எந்த வேலையா இருந்தாலும். உங்களை பார்க்குறான். கழுத்தில் தாலி போட்டிருக்கீங்க. என்னம்மா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமாம் சார். உன் ஹஸ்பண்ட்? இல்லை சார். சரி, காரில் ஏறு. நீங்களும் கண்டியஸை தொடச்சிட்டு அந்த காரில் ஏறி போகிறீங்க. உங்களுக்கு வருது. கீழே குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி உங்கள் பேக்கை பிடிச்சிக்கிட்டு பயத்தில் இருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்கள் மாமா உங்களை தேடிட்டு இருக்கான். வெளியில் ஜங்குக் பயம். எங்கேயாவது நம்ம வேலை பார்ப்போம், எங்கேயும் போவானா அப்படின்ட்டு ஒரு பயத்தில் அந்த காரில் வந்துட்டுருக்கீங்க. கார் ஸ்டாப் ஆகுது. இறங்குமா. நீங்களே இறங்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட வீடு. உங்களுக்கு கை கால்லாம் ஷிவராகுது. அல்ல இல்லை, எங்கே இருந்து தப்பிச்சு போகணுமோ அங்கே வந்து நிற்கிறோம். அதுவும் இந்த டயத்தில் நைட் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. நைட்டு வேலை சொன்னோன்னா உங்களுக்கு இதுதான் அப்படின்ட்டு வேலைன்னு சொன்னோன்னே, சார் இல்லை, நான் இல்லை சார், எனக்கு வேலை வேணாம், நான் இருந்து போகிறேன். உங்கள் கையை பிடிச்சி, என்னம்மா நீ தானே வேலை கேட்ட, நல்ல வேலை தான், வா கொண்டு வேணா கூட கொடுக்குறேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் இல்லை அப்படின்ட்டு கத்துறீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஹெல்ப்னு கேட்டாலும் என்ன கத்திட்டு இருக்குன்னு உங்களை பல்லாருன்னு அரைகிறான். சார் என்ன விட்டுருங்க சார், முடியாது சார், வேணாம் சார். சொன்னா கேட்க மாட்டேன்ட்டு பக்கத்தில் அந்த பக்கம் ஒருத்தர் இருந்திருப்பான். அவனை கூப்பிட்டு, அவன் கையில் ஏதோ இருந்திருக்கும், அதை எடுத்து உங்கள் மூஞ்சில் வச்சோன்னு அவ்வளோதான் மயங்கிட்டீங்க. வந்தால் டோர் லாக் நம்பர்லாம் சொல்லியிருப்பானே, அது மாதிரியே கூப்பிட்டு வந்து அவனோட பெட்டில் போட்டாங்க. உங்களை பார்க்குறான். ஃபீஸ்லாம் ஒரு மாதிரி அப்படி இருக்கு. ஏய் அதான் என் கூட படுகணும்னு இந்த வேலைக்கு வந்துட்டா அப்புறம் நடி அப்படின்ட்டு உங்க சீஸ் தட்டுறான். அசையவே இல்லை. என்ன? ஏய் வாடி. ஏய் ஒன்னதான் போயன், எனக்குலாம் கத்திட்டு இருந்தா, இன்னைக்கு உன்னை பார்த்துட்டே பண்ணடி. உங்க ஃபேஸை போட்டு ஆட்டுறான். என்னவா ஒரு வேலை கடத்திட்ட அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து அகைன் கால் பண்றான். என்ன ஜங்கு? ஏய் அவ சம்மத்தோட கூட்டு வந்தீங்களா இல்ல அவளை தூக்கிட்டுனீங்களாடா? அவ ஏன் எந்திரிக்க மாட்டா சொல்றீங்களாடா? ஐயோ ஜங்கு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. 2 டேஸா சாப்பிடலையா, அதான் ஃபுட் வாங்கி கொடுத்தோம். இந்த ஒர்க்கு புதுசா, அதான் பெயின் தெரியாம இருக்க மாத்திரது கிடைக்குமான்னு கேட்டா, அதான் கொடுத்தோம். அதான் தூங்குறா. இதெல்லாம் கேக்குறாளா? சரி. அப்பா இவனா இவ்வளவு கேள்வி கேட்குறான். பேர் நல்லா இருந்தா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவானா? ஏய் இங்க பாருங்கடா, அவன் வேலை முடிச்சிட்டானா அப்புறம் இருந்தாலும் அவன் பயத்துல வெளில வருவா. அடுத்தவளை தூக்கி கார்ல போட்டுருங்க. ஓகே பாஸ், தூங்குறாங்க சொல்றேன். பாஸ் நீங்க பாஸ் காலைல பார்க்கலாம். அங்கேயும் குடிச்சிட்டு மட்டும் ஆயிட்டாங்க. எங்கிட்ட ஜங்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நல்லா அவங்க கூட அப்படி இருக்கான். அன்னைக்கும் கத்த விட்டேன், இன்னைக்கு சும்மா படுத்துருவடி, நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவன் அந்த காயத்தை டச் பண்ணி பார்க்குறான். ஃபர்ஸ்டா உங்களுக்குள்ள ஃபுல் பண்ண முடியாமல் அவனும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பான். நீங்களும் பெயினில் அதில் தான் அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு உங்கள் ஜஸ்ட்டுக்கிட்ட அவன் பைட் பண்ணியிருப்பான். இப்போவும் சொல்லவே வேணாம், நல்லா பயங்கரமாக தான் பண்ணிகிட்ருக்கான். டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படியே தூங்குறான் அவனும். நீங்களும் அப்படி தான். ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிண்ட்டு ஒரு 4-5 அப்படின்னு தாட்டில கான்சியஸ்க்கு வரீங்க. பயங்கரமாக வெயிட்டு வீணாக இருக்கு. வலி பெண்ட கழட்டுது. நகர கூட முடியாம கண்ணெல்லாம் ஒரு மாதிரி முழிச்சு ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. விண்டோல இருந்து லைட்டான அந்த வெளிச்சம், கிளாம் லைட் அப்படி எல்லாம் பார்த்தா சங்குக்கும் மேலே படுத்திருக்கான். அவ்வளோதான், 2 பேரும் வித்தவுட்டு எல்லாம் ஆட்டியாஸ் வந்து பயத்தில் அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. அவனை கொஞ்சம் லைட்டாக தள்ளி குடிச்சதுக்கு அதுக்கு நல்லா பண்ணியிருப்பான். தள்ளி அவனை படுக்க போட்டு எந்திரிக்கவே முடியாமல் பயங்கரமாக
உங்கள் பாடி ஃபுல்லாக அங்கே பைட் அப்படி பண்ணி வச்சுருக்கான். மெதுவாக எந்திரிக்க முடியாமல் உங்கள் கீழே இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு மெதுவாக பைய அங்கேருந்து நடக்கவே முடியாமல் கீழே போகிறீங்க. உங்களுக்கு தான் பாஸ்வேர்டு தெரியும்லடா. ஓப்பன் பண்ணி வெளில போனால் அந்த கேட்டுக்கிட்ட சைடாக உங்கள் பேக்கு கிடக்கு. அழுத்துக்கிட்டே அந்த பேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக இருட்டா அப்படி இருக்கு. வெளில வந்தால் யாருமே இல்லை. நடந்து போயிட்டே இருக்கீங்க ரொம்ப சோலே இல்லாமல். எங்கிட்ட டேய் பூசு 2 மணி ஆச்சுடா, 7 மணி ஆச்சு, ஏடா பண்ணிட்டு இருக்கீங்க, போக போறாடா அப்படின்னு அங்கே இருக்க ஒரு 4 பேர் வேமியமா எந்திரிச்சு பைக் எடுத்துட்டு ஜங்கு கூட வீட்டுக்கு தான் நிற்கிறாங்க. டோர் லாக்ல இருக்கு. 8-10 அப்படி ஆகுது. ஜங்குக்கு தான் வெளில வரான். கால் பண்ணி ஜங்குக்கு தான் வரான். டென்ஷனோட வரான். அங்கே கால் பண்ணி அவன் வந்து ஜங்குக்கு கால் பண்ணான். ஆனால் முடிஞ்சிச்சு, போயிட்டா. டேய் அவன் போயிட்டாளாண்டா, யாருப்பா அப்படின்னு தேட சொல்லுவாங்க. ஜங்கு கால் பண்ணி சாம்பவனுக்கு கால் பண்ணுறான். சாம்பு வள்ளா நீ சத்துடா. பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு குடோனுக்கு போனா சாம்பவனுக்கு ஜங்குக்கும் நான் சொன்னேன், இப்போ நல்லவன் இல்லை. நைட்டு என் பெட்டுக்கு வந்தா அன்னைக்காண்டி நீ கூட பட்டுக்க. ஜங்கு அவன் பேசி கேட்டிருப்பான்லடா. அது எல்லாத்தையுமே சாம்பாட்ட சொன்னா சாம்பவன் நம்பவே மாட்டான். இல்லடா மச்சான் அப்படிலாம் இருக்காடா அவன் ஓடுறா. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். போய் தொலைறான்னு காசு இல்லையாண்டா, அதான் இப்படி வந்திருக்கா. அன்னைக்கு பார்த்தா காணோம். அவ இந்த வேலைக்கு தானே வந்திருக்கா. அடிக்கடி பார்க்கலாம். சிஸ்டர்டா சாம்போனா. சிஸ்டர் நல்லா வேலை பார்க்குறா. தச்சி. ஓ ஆமாம், அண்ணன் அப்படி இருந்தா சிஸ்டர் இப்படி தானே. தேவையில்லாம அப்படி பேசாதா நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படி இல்லை. பட அப்படின்ட்டு அவன் வேலை பார்க்க போயிட்டான். இப்படிதான் பாஸ் ஆகிட்டே இருக்கு. அவங்க கேட்பான் அந்த ஃபிகர் இருந்தா கூட அப்படின்னு. நான் இல்லை, அது அவைலபிளாக இருக்கு, அது வேற நாட்டுக்கு போயாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். இப்படியே ஒரு 6 மந்த் ஆகுது. ஜங்குக்கும் சாமானுக்கும் இப்போ வேற ஊர்ல ஏதோ டீல் பேசுறதுக்காண்டி ஜங்குக்கையும் சாமானையும் அனுப்பியிருப்பாங்க. ஒரு கஃபேல தான். ஏய் ஆளாம் நான்டா வெயிட் பண்றது மத்தா, இப்போ நம்ம உள்ளடா. இல்லடா ஏன்டா உயிரை எடுக்கிற, அவன் அங்க போன நச்சு நச்சுன்றான். நீ யார டென்ஷன் மாதிரியே ஏத்திட்டு இருக்க. ஒரு காஃபி குடிக்கலாம். பீர் குடிச்சாலும் பரவாயில்ல மச்சான். கஃபேடா இங்கே தான் கிடைக்கும். இது என்ன ஷாப்பா கொட்டும் செப்பா. இதை ஆர்டர் பண்ண ஆமானும் ஒரு வெயிட்டர் தான் ஆர்டர் கொடுத்துட்டேன் இந்த டேபிளுக்கு. ஓகே சார். சாயிரு டைம் ஆகுது. டேய் காஃபி மாதிரி கூட என்ன மச்சான் அவங்க பாட வேணாமாடா. ஏய் தலை அப்படின்னு சாமான் ஹெட்டை திருப்புறான். அங்கே நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அங்கே கொடுத்துட்ருக்கீங்க. நாடா டே கத்துற ஆமாம் ஹெட்டை திருப்புறான். நாடா வேண்டா அந்த பிள்ளை மச்சான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளடா. நீங்கள் நடந்து போகிறீங்க. நீங்கள் போகிறதவே 2 பேருமே பார்க்குறாங்க. ஒயன் 2 காஃபி அங்கே என்ன சிரிச்சிட்டு அவங்க சொன்ன சைடு பார்க்குறீங்க. பார்த்தா 2 பேரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. பயத்தில் உங்களுக்கு கை காலாம் நடுங்குது. உங்கள் கை ஸ்டொமக்கிட்ட ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சிட்டு திரும்பி எனக்கு ரெஸ்ட். சரி சரி ஓயன் ஏன் ஆகுறீங்க. சரி போங்க, நான் வேற ஆள் சொல்லிக்கிறேன். ஒரு மாதிரி மூச்சு கூட விட முடியாமல் உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு எங்கிட்டு போகிறீங்க. ஒரு பயத்தோட திரும்பி பார்த்துட்டே அங்கிட்டு போகிறீங்க. அங்கே 2 நேரம் ஆர்டர் கொடுத்துருப்பாங்களா அந்த காஃபி. என்னங்க சார். ஆமாம் அந்த ஓயன் சார், இங்கே ஒர்க் பண்ணுற ஓயன் உங்களுக்கு தெரியுமா ஓயனை? ஆமாம் ரிலேட்டிவ், அவளை தான் பார்க்க வந்தோம். என்னடா முறோம். அவங்க அண்ணா உங்களோட புருஷன் என் கூட சண்டை போட்டு வந்துட்டா. என்ன சார் சொல்கிறீங்க? இப்படி தான் 7 மந்த்து ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்படி தான் சண்டை போட்டால் விட்டுருவீங்களா? பாவம் சார். சாரி. இப்போ என் பொண்டாடி ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, நான் பார்க்கணும். இல்லைங்க சார் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கா வாயம் முறா. ஒருத்தி எங்க வந்திருக்கா. பாத்தியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆமாம் இவன் இந்த வேலைக்கெல்லாம் ப்ரெக்னெண்ட் ஆக மாட்டாளுங்களே. ஏன்னா மச்சான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உனக்கு அது முக்கியமாடா மச்சான். ஜங்கு கஸ்டமரா தான் இவன் வர. சார் வாங்க. டீல் நடந்துட்டுருக்கு. ஜங்கு பேசிகிட்டே இருந்தாலும் நீங்கள் போன சைடு தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கிட்ட இருந்து நீங்கள் வரவே இல்லை. டீல் முடிச்சு ஷேக்குன்னு கொடுத்துட்டு ஓகே டீலுக்கு ஓகே சொல்லிடுங்க. இன்னும் அங்கே போயிடுறாங்க. என்னடா காணோம். வச்சா முடிஞ்சிச்சு வா போலாம். முடிஞ்சிச்சா அவளை கேட்காம அப்படி போகிறது. என்னடா கேட்க போற? இல்லடா சின்ன சுட்டு மயிருன்ட்டு சொல்லிட்டு தலைக்கு இறங்கிருக்காளே, இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேட்கணும்ல. ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கேன். இது தேவைடா எனக்கு தேவைடா. லாஸ்ட்டாக வந்துட்டு அவட்ட பேசாம காலைல கிளம்பிட்டா. காண்டு மயிராகுது. இப்போ வர ப்ரெக்னெண்ட்டு ஏன் எத்தனை பேத்துக்கு அப்பனா இருக்க போதும் அந்த குழந்தை. நான் தப்பா டேய் ஆடுறா. இந்த வேலையை வந்துட்டு என்ன தப்பு மயிறு.
அங்கே இருக்கலடா, அங்கே போய் அந்த பொண்ணுட்ட "ஆ, என் ஒய்ஃப் சாரி சார் உங்கள் மேலே இருக்க கோவத்தில் அவங்க என்னன்னு தெரில வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க." வீட்டுவா? அ, என் ஒய்ஃபோட அட்ரஸ் சாரி சார் அது என்னாலையும் கூட கொடுக்க முடியாது, எனக்கு தெரியாது, இங்கே சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ் அவன் மேலே கோவப்பட்டு அவங்க நம்பர் வேணாம் இந்தாங்க அப்படின்ட்டு உங்கள் நம்பரை கொடுக்குறான். தாடியே